பொறுப்பு டிஜிபி நியமனம் குறித்து கடுமையான விமர்சனங்களை பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவிக்கிறாங்க. நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. தமிழக அரசு மேல வந்திருக்க இந்த இதை எப்படி பாக்குறீங்க? பொறுப்பு டிஜிபி நியமனம் சரியானதா? தமிழக அரசை பொறுத்தளவுல எந்த நியமனங்களாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள். இது போன்ற பணி அமர்த்துவதில் சரியான முடிவு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்காங்க. அது நான் அரசியலுக்காக சொல்லலை. அவரை பணி அமர்த்தினதுல எந்த விதமான விதி மீறலும் இல்லை. நீங்க ஒன்றிய அரசை நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி 100 விஷயங்கள் சொல்லலாம். நீங்க கேட்பீங்களான்னு தான் தெரியல. ஈடிக்கு ஆள் போட்டிருக்க, எப்படி ஆளை போட்டிருக்கு? தேர்தல் கமிஷன்ல போட்டிருக்க, எப்படி அந்த ஞானேஷ் குமாரை எப்படி போட்டிருக்கீங்க? அவர் என்ன பணியெல்லாம் செய்யறாங்க? ஈடியில ஒருவர் எத்தனை வருஷம் எக்ஸ்டென்ஷன் பணி நீட்டிப்பு கொடுத்தீங்க? உச்ச நீதிமன்றமே எவ்வளவு கண்டிப்பு கொடுத்திருந்து பார்த்தீங்களா? அந்த வகையில பாத்தீங்கன்னா நீதிமன்றம் பேருக்காக நீதிமன்றம் தமிழக அரசு செய்த முடிவு சரின்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் வந்து சாதி வன்கொடுமைகளே நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது குறிப்பா திருநெல்வேலியில எந்த ஒரு சாதி வன்கொடுமை இல்லைன்னு கடந்த மார்ச் மாதம் சொல்லியிருந்தீங்க. ஆனா லாஸ்ட் 6 வருஷத்துல திருநெல்வேலியில மட்டும் 633 பிசிஆர் வழக்கு வந்து பதிவாயிருக்கு. இது வந்து ஆர்டிஏ அமலப்படுத்தி. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. நடக்கவே இல்லை. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு இது நடக்கல. ஜாதி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் பிரச்சனை இருக்குது. இது வந்து என்ன எப்படி ஏசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போட்டுப்பாங்க. அதுல தம்பி ஒவ்வொரு மர்டருக்கும் ஒவ்வொரு கிரைம்ல ஒரு பேர் இருக்கு. அதைத்தான் போட்டிருக்காங்களே தவிர எந்த இடத்துலயும் நீங்க நினைக்கிறபடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது படிச்சுட்டு இருக்க பையன்களுக்குள்ள பிரச்சனைய நீங்க தோண்டி துருவி அவனுக்கு என்ன ஜாதின்னு சண்டை போட்டவருக்கும் தெரியாது, 2 பேருக்கும் தெரியாது. அந்த ரீதியில அவங்க பண்ணல. ஒரு வகுப்புல படிக்கிற பையன்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அது கொஞ்சம் வலுவாட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அது ஒண்ணு நான் சொல்றது நீங்க கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல எந்த இடத்துலையும் இந்த அரசு ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ போகாது. சட்டத்தின் ஆட்சி நடக்கு. தவறு செய்தா யாருனாலும் நடக்கும். வரக்கூடிய 5ஆம் தேதி அவர் செங்கோட்டையில் வந்து தனியா வந்து கூட்டம் நடத்த போறாரு. அதாவது நிர்வாகிகள் கூட தனியா கூட்டம் நடத்தி ஆலோசனை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை பத்தி அது அவங்க 2 பேர்ட்டையும் கேட்டு நல்ல முடிவு சொல்லுங்க. மாண்புக்கு முதல்வர் போனதே அப்படி சொல்றாங்க. மாண்புக்கு முதல்வர் வந்து இந்த பயணம் வந்து இது 4வது 5வது பயணம் வெளிநாடுகளில் சென்று நம்முடைய தொழில் முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த வேலையை தொடங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து குறைச்சி பேசுறது அது எதுக்காக பேசுறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவங்க, ஒரு தலைமை பண்புல இருந்தவங்க. அவங்க தான் இப்போ ரிட்டர்டா அல்லது நீக்கிருக்கான்னு அவங்களுக்கு தெரியலாம பண்றாங்களோ என்னன்னு தெரியல. முதல்வருடைய பயணம் தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அது பேருக்கதை யாரெல்லாம் கூட்டு வராங்கன்னா தொழில்துறை அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், முதல்வருடைய செயலர்கள், அவங்கள கூட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு தொழில் ரீதியான முதலீடுக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. இதே தான் நான் நீங்க கேட்டனால சொல்றேன். பாரத பிரதமர் போனாங்க பிரான்ஸ் நாட்டில் டசேல் கம்பெனில ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க. ஒரு போர் விமானம் வாங்க போனா யாருக்கு போனோம்? பிரதமரோட ராணுவ மந்திரி போவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க. ஆனா யார் போனா? மாண்புமிகு பாரத பிரதமரோட போனவங்க பிரியங்கா சோப்ரா அந்த நடிகை, அந்த அம்மா போனாங்க, அனில் அம்பானி போறாங்க. நீங்க இந்த சுற்றுப்பயணம் ஓய்வுக்காக போனான்னு சொல்லி கேட்டு இதையும் கேளுங்க. ஐயா, பாரத பிரதமர் பிரான்ஸ்ல போய் இப்படி வாங்க போனாங்களே, இவ்வளவு பேர் தானே போனாங்கன்னு கேளுங்க. இன்னும் அதுக்கு மேலே கேளுங்க, பாரத பிரதமர் எங்கேயாவது எந்த நாட்டுக்காவது
அவங்க கூட எந்த அமைச்சரையா கூட்டு போயிருக்காங்களா சொல்லுங்க? எந்த அமைச்சரையா? வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அல்லது தொழில்துறை அமைச்சரையோ எங்கேயாவது யாரையா கூட்டு போயிருக்காங்களா? என்ன அதுக்கு மேலேயும் கேளுங்க. பாரத பிரதமரும் நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் நம்ம அந்த வரி விதிப்பு இப்போ 50% அதிகமாக போட்டிருக்காங்கல்ல, இது சம்பந்தப்பட்டோ வேற எது சம்பந்தப்பட்டதோ ஏதாவது பேசினதை வெளியே சொல்லியிருக்காங்களா? என்ன பேசினாங்கன்னு நாட்டுக்கு தெரியுமா சொல்லுங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.